சென்னை ராயபுரம் தொகுதியில் திமுகவினர் பண பட்டுவாடா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், ராயபுரம் தொகுதியில் திமுகவினர் பணம் பட்டுவாடம் செய்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? இது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கா? வரவேண்ட வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் என்பது இன்று மாலை இருக்கிறது. நாளை மறுநாள் குறிப்பாக தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில பணம் பட்டுவாடம் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து தேர்தல் பறக்கப்படி ஆங்காங்கே கண்காணித்துள்ளார்கள். இந்த நிலையில் ராயபுர தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில மிக முக்கியமாக பணம் பட்டுவாடா செய்வதற்காக ஒருத்தர் வந்ததாகவும் அவர் திமுகவை சேர்ந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் கையில் 50,000 ரூபாய் வைத்துக் கொண்டிருந்ததாகவும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பணத்தை கொடுத்து வந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த மக்கள், அதாவது ராம் பாண்டியன் தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் அதை கைகளை பிடித்து பணத்தை கைப்பற்றி குறிப்பாக காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு முறையாக தேர்தல் அலுவலை வரவழைக்கப்பட்டு அவரிடம் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான மேலும் அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த குறிப்பாக போட்டியிடக்கூடிய எதிர்த்தரப்பக்கூடிய குறிப்பாக அதிமுகவாகட்டும் குறிப்பாக நாம் தமிழாகட்டும் மற்றும் தாவேக சேர்ந்த நிர்வாகிகள் ஆகவே குற்றச்சாட்டு வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு பகுதியில ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பணம் பட்டுவாடா செய்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இது கைகாலாமல் பிடிபட்டிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த அடிப்படையில் தொகுதி முழுவதுமே குறிப்பாக தேர்தல் அலுவலர்கள் கண்காணித்து வருவதாக கூட தகவல் வெளியாகிறது. மற்றும் ராயபுரம் மட்டும் கூட சென்னையுடைய பல்வேறு பகுதிகளில் இது போல பணப்படம் நடைபெறுகிறதா என்ற கேள்விகளில் ஆங்காங்கே தன்னுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார். என இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது இன்று மாலையுடன் முடியக்கூடிய நிலையில பல்வேறு பேர் பணம் பட்டுவாடா என்பது நடைபெற்றுவதாக கூட சூழல் இருந்த நிலையில தற்சமயம் இந்த கையங்கோலம் பிடிபட்டிருக்கா. அதுக்கான வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல 50,000 ரூபாய் கையில வைத்திருப்பதும் அவர் கைகளை பிடிக்கும் காட்சியை பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, சென்னை ராயபுரம் தொகுதியில் திமுகவினர் பண பட்டுவாடா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், ராயபுரம் தொகுதியில் திமுகவினர் பணம் பட்டுவாடம் செய்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? இது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கா? வரவேண்ட வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் என்பது இன்று மாலை இருக்கிறது. நாளை மறுநாள் குறிப்பாக தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில பணம் பட்டுவாடம் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து தேர்தல் பறக்கப்படி ஆங்காங்கே கண்காணித்துள்ளார்கள். இந்த நிலையில் ராயபுர தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில மிக முக்கியமாக பணம் பட்டுவாடா செய்வதற்காக ஒருத்தர் வந்ததாகவும் அவர் திமுகவை சேர்ந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் கையில் 50,000 ரூபாய் வைத்துக் கொண்டிருந்ததாகவும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பணத்தை கொடுத்து வந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த மக்கள், அதாவது ராம் பாண்டியன் தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் அதை கைகளை பிடித்து பணத்தை கைப்பற்றி குறிப்பாக காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு முறையாக தேர்தல் அலுவலை வரவழைக்கப்பட்டு அவரிடம் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான மேலும் அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த குறிப்பாக போட்டியிடக்கூடிய எதிர்த்தரப்பக்கூடிய குறிப்பாக அதிமுகவாகட்டும் குறிப்பாக நாம் தமிழாகட்டும் மற்றும் தாவேக சேர்ந்த நிர்வாகிகள் ஆகவே குற்றச்சாட்டு வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு பகுதியில ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பணம் பட்டுவாடா செய்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இது கைகாலாமல் பிடிபட்டிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த அடிப்படையில் தொகுதி முழுவதுமே குறிப்பாக தேர்தல் அலுவலர்கள் கண்காணித்து வருவதாக கூட தகவல் வெளியாகிறது. மற்றும் ராயபுரம் மட்டும் கூட சென்னையுடைய பல்வேறு பகுதிகளில் இது போல பணப்படம் நடைபெறுகிறதா என்ற கேள்விகளில் ஆங்காங்கே தன்னுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார். என இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது இன்று மாலையுடன் முடியக்கூடிய நிலையில பல்வேறு பேர் பணம் பட்டுவாடா என்பது நடைபெற்றுவதாக கூட சூழல் இருந்த நிலையில தற்சமயம் இந்த கையங்கோலம் பிடிபட்டிருக்கா. அதுக்கான வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல 50,000 ரூபாய் கையில வைத்திருப்பதும் அவர் கைகளை பிடிக்கும் காட்சியை பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.